அமோன் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோனில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ரஜினி அவர்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை உடைய நபர். ரஜினியை உச்சபட்சமாக தமிழ்நாட்டில் கேவலப்படுத்துறது யாருன்னா சீமான் அவர்கள். வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி சொன்னபொழுது சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி பேசி அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும். இவ்வளவு கேவலப்படுத்திய ரஜினிக்கு ஒரு சரியான தருணம், சரியான நேரம் அமைந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியில் என் காலில் தாண்டா வந்து விழுகணும்னு சொல்லி விழுக வச்சார்ல. ரஜினி எங்கேயுமே நீ வா உன்னை நான் பார்க்குறேன்னு சொல்லலை. சீமான் அவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து பெறணும் ரஜினிகிட்ட. இத்தனை வருஷமாக நீ வாழ்த்து பெற்றீங்க, இந்த வருஷம் நான் புதுசாக திடீர்னு பாசம் பொங்குது உங்களுக்கு. அப்போது யாரை இழிவுபடுத்தினாங்களோ அந்த நபரை அழைச்சிட்டு போய் மறுபடியும் ரஜினிகாலிலே விழுக வச்சு போடா கம்முனு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. யார் அழைச்சிட்டு போனார்னா ரவீந்திர துரைசாமி. யார் அந்த ரவீந்திர துரைசாமி? அவர் ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்கிறாங்க. ஸோ ரவீந்திர துரைசாமி தன்னை பற்றி அவர் சொன்ன விஷயத்தையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் யாராக அவர் சொல்லி இங்கே காட்டி பேசியிருக்கிறார்னா கேளுங்க. இந்த இடத்த நான் ரொம்ப பெருமையா நான் சொல்ல என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்த பிறகு என்னமோ அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது போல இவர்கள் ஒரு மாயை உருவாக்குறது. ஏற்கனவே உங்கள் கூடாரம் காலியாகிவிட்டது. ரஜினி அவர்களை சந்தித்ததன் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி, ஒரு பேசும் பொருளாக 2 நாளைக்கு அவ்வளோதான். 2 நாளுக்கு மேலே அந்த நியூஸ் தாங்காது. இவ்வளவு தான் இந்த சந்திப்பு நடந்த விஷயம். இதை தாண்டி இவங்க புதுசாக உருட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா போய், ஏன்னா சங்கிகள்னு சொன்னீங்கன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு உங்களை சங்கின்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கேட்டிங்களா? சங்கி அன்பர், சங்கினா தோழராமா. கேட்டுங்க. அப்போது இவர் எந்த அளவுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே உள்வாங்கி தோழராக அவர் போயிட்டான்றது உங்களுக்கு அப்பட்டமாக புரியுதில்ல. சீமான் அவர்கள் பேசிய 1000 விஷயம் இருக்குது. சும்மா அவர் பேசின ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சீமான் யாருன்றதை. சீமான் சொன்னதே சொல்கிறானே, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசுறான் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். மானத்தமிழ்னு சொல்லுவார் சீமான் அவரை. ஆனால் எவன் என்ன பேசினாலும் ஊதுட்டு போவேன். என்ன மாதிரி ஒரு மானங்கட்ட வெங்கம் பையன் கிடையாதுன்னு பொழுது இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது சீமானை குறித்து? சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு பேச்சு பொருளில் சீமான் ரஜினி அவங்களோட சந்திப்பு தான் சார். அது ரவீந்திர துரைசாமி தான் கூட்டு போய் காமிச்சாங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டுருக்கேன் சார். ரஜினி அவர்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை உடைய நபர். ரஜினியை உச்சபட்சமாக தமிழ்நாட்டில் கேவலப்படுத்துறது யாருன்னா சீமான் அவர்கள். வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி சொன்னபொழுது சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி பேசி அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும். விஜயகாந்தை எங்கள் ஐயாவுடைய கெண்டகால் மயிருக்கு சமமாக வருவானா விஜயகாந்த்னு சொல்லி ஒருமையில் பேசுனதாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக இது போல் எல்லாத்தையும் கடுமையான சொல்லாடல் பயன்படுத்தி, குறிப்பாக ரஜினியோட குடும்பத்தை, மகள்களை குறித்து, அவருடைய மருமகனை குறித்தெல்லாம் அவர் கட்சியை சார்ந்த நபர்கள் ரொம்ப இழிவாக பேசி இவ்வளவு கேவலப்படுத்திய ரஜினிக்கு ஒரு சரியான தருணம், சரியான நேரம் அமைந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியில் என் காலில் தாண்டா வந்து விழுகணும்னு சொல்லி விழுக வச்சார்ல. ரஜினி எங்கேயுமே நீ வா உன்னை நான் பார்க்குறேன்னு சொல்லலை. சீமான் அவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து பெறணும் ரஜினிகிட்ட. இத்தனை வருஷமாக நீ வாழ்த்து பெற்றீங்க, இந்த வருஷம் நான் புதுசாக திடீர்னு பாசம் பொங்குது உங்களுக்கு. அப்போது வாழ்த்து பெறணும்னு இவர் துடிச்சாராமா. அதுக்கப்புறமேட்டு இவர் கூப்பிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவர் வாழ்த்து சொன்னார். நாங்கள் அரசியல் குறித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரத்தை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யார் அழைச்சிட்டு போனார்னா ரவீந்திர துரைசாமி. யார் அந்த ரவீந்திர துரைசாமி? அவர் ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்கிறாங்க. ஸோ ரவீந்திர துரைசாமி தன்னை பற்றி அவர் சொன்ன விஷயத்தையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் யாராக அவர் சொல்லி இங்கே காட்டி பேசியிருக்கிறார்னா கேளுங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்த நான் ரொம்ப பெருமையா நான் சொல்ல என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த இடத்த நான் ரொம்ப பெருமையா நான் சொல்ல என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் யாரையும் எங்களால ஃபைட் பண்ண முடியுங்கிற ஒரு 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 கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லா வகையிலும் எங்களுக்கு அது துணை நின்றது. எங்களை ஒற்றுமைப்படுத்தி எங்களோட வளர்ச்சிக்கும் எங்களோட முன்னேற்ற பாதைக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் துணை புரிஞ்சுங்கிறத நான் நன்றி உணர்வோட நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். எப்படின்னா, கடைசி நன்றி உணர்வோடு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். ஒன்று.
அப்போ இந்த ரவீந்திர துரைசாமி தான் ரஜினியிடம் அழைத்துட்டு போனார். இந்த ரவீந்திர துரைசாமி தான் இதற்கு முன்பாக ரஜினி அரசியலுக்கு வருவார், அவர் முதலமைச்சராக வருவார்னு சொன்ன நபர். ரைட்டுங்களா? அப்போது ரஜினியை இவ்வளவு கேவலப்படுத்திய சீமானை ரவீந்திர துரைசாமியை வச்சே சீமானை சம்பவம் பண்ணியிருக்காரு ரஜினி. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இங்கே வந்து நீங்கள் வேறு மாதிரி இவங்க பிரித்து சொல்கிற மாதிரி திருச்சி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. யாரை இழிவுபடுத்தினாங்களோ அந்த நபரை வந்து அழைச்சிட்டு போய் மறுபடியும் ரஜினிகாலிலே விழுக வச்சு போடா கம்முனு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, சீமான் அவர்கள் ரஜினியை சந்தித்த பிறகு என்னமோ அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது போல வந்து இவர்கள் ஒரு மாயை உருவாக்குறது. ஏற்கனவே உங்கள் கூடாரம் காலியாகிவிட்டது. ரஜினி அவர்களை சந்தித்ததன் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி, ஒரு பேசும் பொருளாக 2 நாளைக்கு, அவ்வளோதான். 2 நாளுக்கு மேலே அந்த நியூஸ் தாங்காது. இவ்வளவு தான் இந்த சந்திப்பு நடந்த விஷயம். இதை தாண்டி இவங்க புதுசாக உருட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொய். ஏன்னா ரவீந்திர துரைசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, சீமானுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து பெறணும்னு கேட்டார். இப்போ ரஜினி வேலையாக இருந்தார், இப்போ ரஜினி ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ கூப்பிட்டாரு, பார்த்தாங்க, இவ்வளோ தான். ஆனால் சங்கிகள்னு சொன்னீங்கன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன சீமான் இன்றைக்கி உங்களை சங்கின்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னும்போது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கேட்டிங்களா? தோழர், நண்பர். சங்கினா என்னன்னு சொன்னார்? தோழர், நண்பர். சங்கினா தோழராமா. கேட்டுங்க. அப்போது இவர் எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே உள்வாங்கி தோழராக அவர் போயிட்டான்றது உங்களுக்கு அப்பட்டமாக புரியுதில்ல. இவ்வளவு தான் சீமான். சார், ஆனால் ஐஸ்வர்யா, அதாவது ரஜினிகாந்த் சாரோட பொண்ணு வந்து ஸ்டேஜில் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சங்கின்னு கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க அங்கே பதிவு பண்ணுறாங்களே சார். ஆனால் சீமான் இப்போ இல்லைன்னு ஒத்துக்கலையில. நீங்கள் என்னன்றது பாருங்கள். இப்போ சீமானுடைய மனநிலை என்னென்னு பாருங்கள். நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் மாணவ பிள்ளைகளை படிக்க சொன்னாரா? இவர் என்ன சொன்னார்? படிப்பு வரலையா? சீமான் சொன்னது, உங்களுக்கு படிப்பு வரலையா, விட்டுரு, என் பிள்ளைலாம் ஸ்கூல்லேயே சேர்க்கலை, முதல் போய். ரெண்டாவது, மாணவ பிள்ளைகள் அரசியலை முதல்ல கூர்ந்து கவனித்து அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், விஜய் சொன்னது. இவர் என்ன சொல்கிறாரு? நான் காலேஜுக்கு போகும்பொழுதே நான் எவ்வளோ கல் குடிப்பேன் தெரியுமா? நீங்களாம் கூட அவ்வளோ குடிக்க முடியாது. நான் 2 லிட்டரு, குறைஞ்சது 2 லிட்டரு குடிச்சிட்டு தான் போவேன். அப்போது காலேஜுக்கு போகும்போது குடிச்சிட்டு போகணும் அப்படின்றத இவர் வலியுறுத்துறாரு மாணவர்களுக்கு மத்தியில். விஜய் சொன்னது இது. மூணாவது, விஜய் சொன்னது, அரசியலை பகிலுங்கள், அரசியலை கற்றுக்கொண்டு அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுத்து ஆளுமைக்கு வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ படித்து முன்னேறு, இந்த வறுமை எல்லாத்தையும் இந்த ஜாதி அப்படின்ற எல்லாத்தையும் தூக்கி எறியறதுக்கு இது பெரிய வித்திடும் கல்வி, அதுக்கு பிறகு அரசியலை பகிர்ந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு பெறு. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து முதல்ல சொன்னது படிக்க வரலையா, விட்டுரு, என் பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்க்கல. ரெண்டாவது சொன்னது, நான் குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி போவேன். மூணாவது, நான் சினிமாவை வந்து ஒரு துறையாக வருமானத்திற்காக தேர்ந்தெடுத்தேன், அந்த துறை எனக்கு ஒத்து வரல, வருமானம் வரலையா, கள்ளசாரை எங்காச்சும் பொழைச்சிட்டு போவேன்னு சொன்னார். அப்போது நீ சரியான தலைவனா, விஜய் சரியான தலைவனான்னு அந்த ஒரு புரிதல் இருக்குல்ல. அப்போ மாணவர் பிள்ளைகளையும் சரி மக்களையும் சரி சரியான முறையில் வழி நடத்தணுமே தவிர வழி எடுக்கக்கூடாது. நீ வழி நடத்தாட்டியும் பரவாயில்ல, வழி எடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் பேசிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நான் 15 வருஷமாக அரசியல் இருக்கிறேனாக்கா என்னவா இருக்கிறீங்க? அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். 15 வருஷமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வேலை செய்யலாமே தவிர 15 வருஷமாக பேஷண்ட்டாக இருக்கிற ஆள் நான் 15 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறதுல பெருமை கிடையாது, வருத்தம் தான் படணும். ஏன்னா நீங்கள் சரியான நபராக இருந்தால் உங்களை எப்போவோ மக்கள் அங்கீகரித்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பிச்சிருப்பாங்க. குறைந்தபட்சம் உங்களையாவது. அதை கூட மக்கள் தரலன்னும் பொழுது உங்களை என்ன மனநிலையோட உங்களை பார்த்தாங்கன்றதை இது மூலமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சார், ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சந்திப்புக்கு காரணமே வந்து விஜயோட மாநாடும் விஜயோட நடவடிக்கையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் திரைத்துறையில் ஒரு பெரிய பிம்பம், ரஜினி ஒரு பெரிய பிம்பம். ஸோ இவரோட ஓட்டெலாம் எடுக்கலாம், ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டெலாம் எடுக்கலான்னு தான் சீமான் பிளான் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்களே சார். ரஜினி அவ்வளோ முட்டாள் கிடையாது தம்பி. ரஜினிக்கு புரிதல் இருக்குது. சீமானுடைய நடவடிக்கையை கொடுத்து விஜயே இவ்வளோ புரிஞ்சுட்டு கிட்ட சேர்க்காமல் போயிருக்காருன்னும் பொழுது, யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காருன்னும் பொழுது, ரஜினிக்கு இவ்வளோ ஆண்டு காலமாக அரசியல் அனுபவம் மிக்க நபர்களுக்கு சீமானை தூக்கி கொண்டு வர ரஜினியை உச்சபட்சமாக கேவலப்படுத்தினது மட்டும் கிடையாது, இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்து பேசின சீமானை ஆதரிச்சிட்டார்னா ரஜினியை மிக மோசமாக கேவலமாக இந்த சமூகம் பார்த்துரும். ஸோ அந்த தவறை ஒருபோதும் ரஜினி செய்ய மாட்டான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ரஜினியை குறித்து இவர் கேவலமாக பேசுனதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தான் ரொம்ப அழகாக நம்ம ஓவர் ஆடுறோன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு கரிசோறு போட்டான்னு அனுப்புவோம்ல, கிட்டத்தட்ட அதுபோல் இன்றைக்கி ரஜினி ரொம்ப நாகரிகமாக பண்பாட்டு முறையில் கூப்பிட்டு பார்த்துட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காரு பொழுது, இது ரஜினியை சந்தித்த பிறகு சீமானுக்கு மறுபடியும் அடி மேல் அடி தான் விழுகுதே தவிர பெரிய ஒரு வளர்ச்சி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் கூடாரம் காலியாகி கொண்டே வருகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் கட்சிக்கு போகிறவங்களாம் என்னோடய ஸ்லீப்பர் செல்ஸ் நான் தான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது உங்கள் கட்சியிலேருந்து இது எப்படி சொல்கிறது, எனக்கு எழுந்து நிற்கவே வக்கலையா, அவனுக்கு 72 பொண்டாட்டியான்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா?
உன் கூடாரம் அங்கே காலியாகிட்டு இருக்கு, ஆனால் நீ என்னமோ அங்கே ஸ்லீப்பர் செல் அனுப்புறேன்னு சொல்லி பேசுறதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல. இப்படி ஸ்லீப்பர் செல்னு ஒரு ஆள் பேசி தான் இன்றைக்கி எங்கே இருக்காப்புனே தெரியல. டிடிவி தினகரன் தெரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையை அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாகி சீமானவர்கள் நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் மிஞ்சிருந்தாலே பெரிய விஷயமான நிலைப்பாடுக்கு தான் இப்போ அவர் போயிட்டு இருக்கிறது. சரி, அதே மாதிரி சீமான் ஒரு சைடு இருந்தாலும் வந்து அவங்க கட்சிக்காரங்க, அதாவது சில பேர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கட்சிக்காரங்களா? சீமான் கட்சிக்காரங்க. ஸோ அவங்க வந்து ரஜினி வந்து விமர்சிச்சு வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் தமிழரா இல்லைனா NON தமிழரா, நான் தமிழர் அப்படின்ட்டுலாம். அதே மாதிரி ரொம்ப ஃபேமிலியாக பேக்ரவுண்ட் பற்றி பேசின எல்லாமே நமக்கு தெரியும். பட் இப்போ வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க சார் அது அந்த விஷயத்தையே. நீங்கள் இன்றைக்கு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றை முகம் அந்த யாருனாக்கா சீமான் தான். சீமானே போய் எங்கள் காலில் விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்றவங்க சொல்கிறத பற்றியோ பேசி நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு என்றைக்கு நீங்கள் ரஜினியை தேடி போய் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதன்ற பேரில் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பெருமையாக பேசுகிறதாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு வரலாற்றில் நீங்கள் பொய் சொல்கிறதுல PhD வாங்கினாலே. சீமான் சொன்ன பொய்களை புத்தகமாக போட்டாக்கா 100 புத்தகங்கள் போடலாம், 1000 பக்கம் கொண்டு, அவ்வளவு இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்போது ரஜினிக்கு என்ன பயம் இருக்குன்னு தெரியுமா? பாவி பய இதை வச்சு இன்னும் என்னென்ன கதைலாம் சொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் இருக்குன்னு சொல்லி ஊடகத்தில் மீம்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் நான் பார்த்தேன். அப்போ உள்ளபடி அந்த சந்தேகம் எழுமா இருக்காதா ரஜினிக்கு? ஏன்னா பிரபாகரனோட புகைப்படம் எடுக்கவே இல்லைன்னு சொல்லப்பட்டது. கொடுத்தது 8 நிமிஷம், அதில் 2 நிமிஷம் தான் சந்திப்புன்ட்டு. அதுக்குள்ளேயுமே வந்து இவர் இவ்வளோ ஊட்டிருக்காரு, கூட உட்காந்து சாப்பிட்டேன், AK-47 PK-47 சொல்லி ஆமக்கர்லேருந்து 1008 கதைகள் சொல்லி பயிற்சி பெற்றார், ராணுவ உடையில் போனார், இவர் சாப்பிட்றத வந்து பின்னாடி இருந்து குறிப்பிடுறாங்கன்ட்டு எண்ணிலடங்கா பொய்கள் போயிட்டே இருந்திருக்கும் பொழுது இப்போ ரஜினியை சந்திச்சுட்டு எவ்வளோ போய் சொல்ல போகிறாரோன்றது ஒரு பதட்டம் ரஜினிக்குமே இருக்கும். ஆனால் அதனால தான் ரவீந்திர துரைசாமி வச்சு வெட்ட வெளிச்சமும் உண்மையை வந்து உடச்சி விட்டாங்க. ரவீந்திர துரைசாமி சீமான் தான் சந்திக்கணும் ரஜினின்னு சொல்லி கேட்டார், பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு. பிறந்தநாள் முடிஞ்சு இப்போ இவ்வளோ நாள் கழித்து இவரை வந்து கூப்பிட்டு பேசியிருக்கிறான்றதை தெளிவாக சொல்லும் பொழுது இவர்கள் அது அடுத்தடுத்து ஒரு பொய்யை அவிழ்த்து விட முடியாமல் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை தாண்டி மற்றவர்கள் பேசுவதெல்லாம் வந்து அந்த தொண்டர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், மற்ற நபர்கள்லாம் பெருசாக வந்து நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி களம் தலைவர்கள் சொல்லக்கூடியதை நோக்கி தான் போகுதே தவிர 4ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இந்த மாதிரி நபர்களை குறித்து நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அதாவது ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது வந்து பயங்கரமாக எதிர்த்தவங்க வந்து நாம் தமிழர் கட்சியினர். ஸோ அதாவது என்னென்னா வந்து சிஸ்டம் சரியில்லை, அவங்க ரஜினி சொன்னது அந்த விஷயம் தான், சிஸ்டம் சரியில்லை, அதை எதிர்த்தாங்க. அந்த விஷயமே எதிர்த்தாங்க. அதே மாதிரி இப்போ அரசியல், அதாவது அரசியல் வெற்றி இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றி இடம் தான் இல்லை, சுடுகாட்டில் ஒரு இடம் இருக்குது, அப்படி சுடுகாட்லேயும் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பேசும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது சார். வெற்றிடம் இருக்குன்னு இப்போ சீமான் ஒத்துக்கிறார். சீமான் சொல்கிறது ஆமாம் வெற்றிடம் இருக்குது, ரஜினி சொல்வது போல் நம்மளுது. அப்போது நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து 10 வருஷமாக நீங்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லும் பொழுது வெற்றிடம் இல்லை, சுடுகாட்டில் தான் உங்களுக்கு வெற்றிடம் இருக்குது, போய் படுத்துங்கன்ட்டு. ஆனால் இங்கே வெற்றிடம் இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் இன்றைக்கு வெற்றிடம் இருக்குன்னு சீமான் ஒத்துக்கொள்ளும் பொழுது சீமானையும் சேர்த்து புறக்கணித்ததுனால வந்து வெற்றிடம் இருக்குன்றதை அவர் ஒத்துக்கிறாரு. அப்போது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வந்த நபர் தான் விஜய். சீமான் அவர்கள் பேசிய 1000 விஷயம் இருக்குது. சும்மா அவர் பேசின ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சீமான் யாருன்றதை. சீமான் சொன்னதே சொல்கிறேனே, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. எவன் என்ன பேசலாம் பேசிட்டு போன ஊத்துட்டு போவேன். மானத்தமிழ்னு சொல்லுவார் சீமான் அவரை. ஆனால் எவன் என்ன பேசினாலும் ஊதுட்டு போவேன், என்ன மாதிரி ஒரு மானங்கட்ட வெங்கம்பைய கிடையாதுன்ற பொழுது இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது சீமானை குறித்து? அவ்வளோதான். அவங்கவுங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அவங்கவுங்களுக்கே பொருத்தி பார்த்தாச்சுன்னும் பொழுது அவ்வளோதான். ஸோ அப்படின்னும் பொழுது இந்த வெற்றிடம் நிச்சயமாக விஜயால் நிரப்பப்படும். நாளைக்கு அந்த இடத்திற்குள்ளே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை அதிமுகவும் விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து அது ஒரு பயணப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு உத்வேகமான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி. அமோன் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் தீநகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோனில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.